அனைவருக்கும் வணக்கம். கடந்த சில நாட்களாக தமிழ்நாட்டில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, சட்ட ஒழுங்கு என்ன லட்சணத்தில் இருக்குது, எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ சமீபத்தில் கோயம்புத்தூரில் ஒரு 10 வயசு சிறுமிக்கு நேர்ந்த கொடுமையை பற்றி நம்ம எல்லாரும் அறிஞ்சிருப்போம். இந்த விவகாரத்தில் தாவேக்காவை சேர்ந்தவர்கள், தாவேக்காவுடைய அமைச்சர்கள்லாம் என்னெல்லாம் பேசுகிறாங்க தெரியுமா? அவங்களுடைய ரியாக்ஷன், அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியுமா? கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லாமல், கொஞ்சம் கூட பொறுப்புணர்வுன்றது சுத்தமாக இல்லாமல் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்கிறாங்க. அதை அப்படியே நைஸாக கடந்து போயிடலான்னு பார்க்குறாங்க. சட்ட ஒழுங்கு இங்கே சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு வாய்க்கூசாமல் போய் சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் பற்றி இந்த காணொலியில் பார்ப்போம். முதலாவதாக அமைச்சர் கீர்த்தனா அவர்கள், அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு நீங்களே பாருங்கள், வாங்க பார்ப்போம். கோயம்புத்தூர் சம்பவம் தமிழ்நாட்டை ஒரு பரபரப்பாக்குது. ஒரு பெண்ணா நீங்க அதை என்ன எப்படி அந்த சார், இது இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டடாக பேசுவோம் சார். பொலிட்டிக்கல் ரிலேட்டடா 6 o'clock பாலியல் சம்பந்தமா நடந்திருக்கிறதுனால ஒரு பெண் என்ற முறையில் நீங்க அந்த வழக்கு எப்படி பாக்குறீங்க? அதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்துருக்கீங்க உங்க அரசு, தாவேக்கா அரசு? தலைவர் என்ன முடிவு எடுத்தாலும் கரெக்டாக இருக்கும் சார். ஒரு சிறுமிக்கு நேர்ந்த பாலியல் கொடுமை பற்றி கேள்வி கேட்குறாங்க. அந்த இடத்துல சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க பாருங்கள், சிரிச்சுக்கிட்டு பதில் சொல்கிறாங்க அப்படின்ட்டு. இவங்கள தான் தாவேக்காரனுங்க முதல் பெண் அமைச்சர், தமிழ்நாட்டிலே முதல் பெண் அமைச்சர் அப்படின்ட்டு விளம்பரப்படுத்தினானுங்க. இந்த மணி தான் அது. இதுக்கு தான் வேட்பாளர்கள் யார், எதுக்கு வாக்களிக்கிறோம், யாருக்கு வாக்களிக்கிறோம் எல்லாம் பார்த்து வாக்களிக்கணும்னு சொல்கிறது. தாவேக்கா விசில் சின்னத்துக்கு போய் குத்துனவங்களே உங்களை தான் நான் பார்த்து கேட்குறேன், அறிவு இருக்கா? இந்த இப்போ என்ன பேசுகிறாங்கன்னு தெரியுதா? இவ்வளோ சென்சிட்டிவான ஒரு இஷ்யூ சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த உடல் மொழியெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்ன? சூப்பர், இதுக்கு தான் நாங்கள் வாக்களித்தோம், இப்படி தான் சிரிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு தான் நீங்களும் நினைக்கிறீங்களா? ஒரு ஜோக்கர் கையில் ஆட்சியை கொடுத்தா தமிழ்நாடே சர்க்கஸ் கூடாரமாக தானே இருக்கும். ஒரு ஜோக்கர் அரண்மனைக்குள்ளே போனான் அப்படின்னு சொன்னால் அந்த ஜோக்கர் ராஜாவாயிட முடியாது, அந்த அரண்மனையே சர்க்கஸ் கூடாரமாக மாறிடும். அதுதான் இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு நடந்திருக்கு. இப்படி பொறுப்புணர்வே இல்லாமல் பதில் அளிக்கிறாங்க இவங்கெல்லாம் அமைச்சர்கள். கொஞ்சம் கூட முகத்தில் ஒரு சோகம் இல்லை, ஒரு கஷ்டம் தெரியல. என்னம்மா வேணேன் கடந்து போயிடும், இதெல்லாம் கேட்காதீங்க, எங்ககிட்ட கேட்காதீங்க, எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, எதுவாக இருந்தாலும் அண்ணன் பார்த்துப்பார், அண்ணன் பார்த்துப்பார், நல்லா பார்த்துப்பார். அண்ணன் பார்க்குற லட்சணத்தை நாங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஒரு 12 நாளாக நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அண்ணன் என்ன லட்சணத்தில் பார்க்குறாரு, வெர்ச்சுவல் வாரியர்ஸ் எந்த பொந்துக்குள்ளே போய் ஒளிஞ்சிருக்கானுங்கன்னு தெரியல. இதுக்கு முந்தின ஆட்சியில் பேசின வாய்கள்லாம் எந்த பொந்துக்குள்ளே, எந்த பாலைவனத்தில் எங்கே போய் ஒளிஞ்சு, எங்கே போய் மறைஞ்சு கிடக்கிறானுங்க, இல்லை புதஞ்சிட்டானுங்களான்னு தெரியல, எங்கே கிடக்கிறானுங்கன்னே தெரியல. இப்போ மட்டும் எல்லாரும் தனி மனித ஒழுக்கம் பேசுகிறாங்க. கைஸ், தனி மனித ஒழுக்கம் கைஸ், அதுதான் கைஸ் முக்கியம். கைஸ், இதெல்லாம் ஆட்சியை குறை சொல்லக்கூடாது. அவன் தனிப்பட்ட முறையில் பண்ணக்கூடிய தவறுகளுக்கு எப்படி எங்கள் அண்ணன் பொறுப்பேற்றுப்பார் கைஸ். எங்கள் அண்ணனை யாரும் திட்டாங்க, எங்கள் செல்லத்தை திட்டாதீங்கோ அப்படின்னு காலில் விழுந்து கெஞ்சுறானுங்க. இதையே நம்ம சொல்கிறப்ப மட்டும் கைது பண்ணால் மட்டும் போதுமா, சாரி மட்டும் போதுமா, சாரி வேண்டாம் நீதி வேண்டும், சாரிலாம் பத்தாது சார், போன உயிருக்கு என்ன சார் பதில் சொல்கிறீங்க இப்படின்லாம் கேள்வி கேட்டாங்க. இப்போ இவங்க குறைஞ்சபட்சம் சாரி கூட கேட்கலையே, பொறுப்பே ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்களே. நாங்கள் காரணமே இல்லை, எங்கள் அண்ணன் எதுவாக இருந்தாலும் நல்லது தான் செய்வாருங்க, எங்கள் அண்ணன் நல்லது தாங்க செய்வார் அப்படின்ட்டு ஓடுறாங்க. எங்கள் அண்ணன் எடுக்கிற முடிவு தாங்க சரியாக இருக்கும். ஒரு அமைச்சர் அளிக்கக்கூடிய பதில்ன்றது என்ன லட்சணத்தில் இருக்குது, எவ்வளோ பொறுப்புணர்வு இல்லாமல் இருக்குன்றதை பாருங்கள். இந்த சம்பவம் அட்மினிஸ்ட்ரேஷனில் வராதான், இது அரசியலாம். ஆகவே இதை பற்றி பேசக்கூடாதான். அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி பேசுங்க, அதை பற்றி ஏதாவது கேளுங்க, நாங்கள் பேசுகிறோம் அப்படின்றாங்க. என்ன அட்மினிஸ்ட்ரேஷன்? இது அட்மினிஸ்ட்ரேஷனில் வராதா? பெண்கள் பாதுகாப்பு, குழந்தைகள் பாதுகாப்பு, பொதுமக்கள் பாதுகாப்பு எல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷனில் வராது. அப்புறம் என்னத்துக்கு போய் சிஎம்மாக உட்காந்துருக்கீங்க? என்னத்துக்கு நீங்கள் எல்லாம் அமைச்சர் பெருமக்களாக இருக்கீங்க? என்னத்துக்கு நீங்கள் எல்லாம் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? இது அட்மினிஸ்ட்ரேஷனில் வராதுன்னா என்ன? இதை மட்டும் எங்ககிட்ட கேள்வி கேட்காதீங்க. நாங்கள் இங்கே கொண்டு வரக்கூடிய திட்டங்கள், ஆமாம் அப்படியே திட்டங்கள் இங்கே நடைமுறைப்படுத்துகிற விஷயங்களில் மட்டும் அப்படியே அறுத்து தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாத்தையும். சிங்கப்பெண் அதிரடிப்படைன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க, அது என்னத்துக்கு இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னாங்க, சொன்ன நாள்லேருந்து கரண்ட் கட்டாக கிடக்குது. கரண்ட் இருந்தால் தானடா 200 யூனிட் ஃப்ரீ தர வேண்டியது இருக்கும். கரண்ட்டே இல்லாமல் கிடக்கடா, அப்போ தான்டா நாங்கள் உங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீ தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு லட்சணத்தில் ஒரு ஆட்சி, சோஃபாவை அனுப்பி ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. சோஃபா மாடல் ஆட்சி. அப்படியே அட்மினிஸ்ட்ரேஷனில் தான் அறுத்து தள்ளுவாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன லட்சணத்தில் இருக்குன்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோமே. இது அரசியலாம் பார்த்துக்கோங்க. சரி, அரசியல் ரீதியாகவே அப்போ பதில் சொல்லுங்கள். போன ஆட்சி காலத்தில் இதே மாதிரி சம்பவங்கள் நடந்தப்போ நீங்கள் திமுகவை தான் குற்றம் சாட்டினீங்க. முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருக்க தகுதியே கிடையாது, அவர் உடனே ரிசைன் பண்ணணும் அப்படி இப்படின்ட்டுலாம் நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ என்ன பதில் சொல்லுவீங்க? மக்கள் பாதுகாப்பு, குழந்தைங்க பாதுகாப்பு, பெண்கள் பாதுகாப்புலாம் அட்மினிஸ்ட்ரேஷனில் வராதா? அப்போ இது தெரியாமல் நாங்கள் இவ்வளோ நாள் இருந்திருக்கோம் பாருங்களேன்.
சரி அமைச்சரே சொல்கிறாங்க, எந்த அறிவை வச்சுக்கிட்டு தான் இவங்க எல்லாம் அமைச்சராக இருக்காங்கன்னு புரியல. வாக்களித்த மக்களே நீங்கள் தான் காரணம் இதுக்கெல்லாம். வாக்களித்தவங்கன்னா தாவேக்காவுக்கு வாக்களித்தவங்கள சொல்கிறேன். இப்படியெல்லாம் வந்து பேசக்கூடியவங்களாம் ஆட்சி பொறுப்பில் உட்கார வச்சது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் உங்களுக்கு. ஏதோ ஒரு பெரிய சாதனையை பண்ணிட்டோம்டா சாமி அப்படின்னு ஃபீல் ஆகுமே உங்களுக்குலாம். அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி பேசுனாங்க இல்லையா, அட்மினிஸ்ட்ரேஷனில் இவங்க தலைவர் வந்து என்னெல்லாம் சாதனை பண்ணியிருக்கார், இப்போ வந்து இவ்வளோ நாட்களில் என்ன சாதனை பண்ணியிருக்கார் அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா பதவியேற்பு விழாவில் பெஞ்சை எடுத்து நகர்த்தி வச்சாருங்க. அவர் இன்னும் சிஎம் ஆகலை, இன்னும் பழைய விஜயாக தான் இருக்கார். அவர் வந்து ரொம்ப சிம்பிளிசிட்டி, எளிமையின் மறு உருவம் இப்படின்லாம் வந்து ஒரு இதுக்கு கிரியேட் பண்ணாங்க. ஆகவே அந்த பெஞ்சை நகர்த்தி வச்சார் பாருங்க, அது ஒரு சூப்பரான சாதனை. ரெண்டாவது வீட்டு சாப்பாட்டை சாப்பிடுவது, அதாவது அதுவே வேற ஏஐ ஃபோட்டோன்னு வேற சொல்லிக்கிறாங்க. அப்படியே அவர் வந்து ஏஐ ஃபோட்டோவா இல்லை அது ரியலாகவே இருந்துச்சு அப்படின்னாலும் வீட்டு சாப்பாட்டை டிஃபன் பாக்ஸ் கேரியரில் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்ருக்காரு கைஸ். ஆகவே அது ஒரு பெரிய சாதனை கைஸ். அடுத்த சாதனை என்னன்னு பார்த்தீங்கன்னா கைஸ், பொதுமக்கள் ரோட்டில் போகிறாங்கல்ல, அதில் வந்து கான்வாய், சிஎம் கான்வாய் வந்து தனியாக ஒரு பக்கம் விட்டு இன்னொரு பக்கம் பொதுமக்கள் போகிறதுக்கு அது அவர் தான் கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யை வேற சொன்னாங்க. அதை அவர் கொண்டு வரல. ஆக்சுவலாக அது ஸ்டாலின் அவர்கள் தான் முதல் முறையாக தமிழ்நாட்டில் அந்த நடைமுறையை கொண்டு வந்தது. அக்டோபர் 2021 அந்த நடைமுறை தமிழ்நாட்டில் இருக்குது. ஆகவே அதுக்கும் உரிமை கொண்டாடுற விதமாக அதுவும் எங்கள் விஜய் அண்ணா தான் அதை கொண்டு வந்தார் முதல்ல. ஆகவே இந்த கான்வாயில் போகிறதும் ஒரு சாதனை, நாங்கள் தான் இதை கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு சாதனையாக சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எங்கள் அண்ணன் சிஎம்மாக கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறார், தினமும் வேலை பார்க்கிறார், ரொம்ப கஷ்டப்படுறார் அப்படின்ட்டு ஒரு சாதனையை சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி சிஎம்மாக இருந்தவங்களாம் என்னமோ தினமும் தூங்கிட்டு இருந்த மாதிரியும், யாரும் வந்து வேலைக்கு போகலை, யாரும் போய் நிர்வாக வேலைகள் எதையுமே பார்க்கல, இவர் மட்டும்தான் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் போய் வேலை பார்த்துட்டு வரார். அது ஒரு சாதனைன்னு சொல்கிறாங்க கைஸ். ஆக்சுவலாக அதுவும் சாதனை இல்லை கைஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா சிஎம் அறைக்குள்ளேயே ரீல்ஸ் பண்ணுறது கைஸ். யாருமே இது வரைக்கும் பண்ணதில்லை. யாரும் பண்ணாத விஷயங்கள் தானே சாதனை. எல்லாரும் பண்ண விஷயங்களை திருப்பி பண்ணுறதுல என்ன சாதனை இருக்குது? டிஃப்ரெண்ட்டாக பண்ணாதானே அது சாதனை கைஸ். ஆகவே சிஎம் அறைக்குள்ளேயே இருந்து ரீல்ஸ் எடுக்கிறது, உங்கள் விஜய்ன்னு ரீல்ஸ் எடுக்கிறது இல்லையா, அதுவும் ஒரு சாதனை. ஆகவே இப்படி அட்மினிஸ்ட்ரேஷனில் நிறைய சாதனைகளை நிகழ்த்தினதுனால தான் அட்மினிஸ்ட்ரேஷனில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. அரசியல்லாம் பேசக்கூடாதுங்க, நாங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவாக தான் நாங்கள் நட்டு கழட்டி போல்ட்டெல்லாம் எடுத்து ஆணியெல்லாம் பிடுங்கி வச்சுருக்கோம். ஆகவே எங்களுக்கு நாங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவாக மட்டும் தான் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கோம் கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க இந்த கீர்த்தனா அமைச்சர். இவங்களும் ஒரு பெண் தான் அப்படின்ற இடத்துல இருந்து இந்த விவகாரத்தில் கோபம் பொத்துக்கிட்டு வந்திருக்கணும். அதை பற்றி நினைக்கிறப்பவே கோபம் வந்திருக்கணுமா இல்லையா? சிரிச்சுக்கிட்டு பதில் அளிக்கிறாங்க. இது என்ன மாதிரியான மனநிலை? 41 பேர் கரூரில் இறந்தப்போ சின்ன குழந்தைங்கள்லாம் இறந்தாங்க. அதையெல்லாம் பார்த்து கண்கலங்கி கதறி எழுத அன்பில் மகேஷ் அவர்களை பார்த்து நடிப்பு நாடகம்னு சொன்னாங்க. இன்றைக்கி என்னென்னா அமைச்சர்கள், இன்றைக்கி இவங்க கட்சியோடைய அமைச்சர்களாக இருக்கிற பெருமக்களே இன்றைக்கி நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் என்னது? இது மனவேதனையில் கதறி எழுத அமைச்சர் நடித்தாராம், இப்போ சிரிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல இவங்கெல்லாம் எப்படி? இவங்கெல்லாம் உண்மையான குணத்தை வெளிக்காட்டுறாங்க அப்போது அப்படின்னு சொல்லலாமா? இவங்களுடைய உண்மையான குணமே இதுதான். அதான் தெரியுது, உள்ளே இருக்கிறது தானே வெளியே வரும். அன்பில் மகேஷ் அவர்களுக்கு ஆதங்கமும் வேதனையும் கஷ்டமும் இருந்துச்சு, அதனால் கதறி எழுதாங்க. இவங்க விஜய் அண்ணன் மாதிரியே கொஞ்சம் நார்சிஸ்டிக்கான குணம் படைச்சவங்க, அதனால இப்படி ஒரு சென்சிட்டிவான இஷ்யூவில் கூட சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஆக்சுவலாக ஒருத்தர் கோவையில் போய் நின்று தாவேக்காவுடைய அமைச்சர் போய் நின்று அழுதுகிட்டு இருக்காருங்க. இங்கே பாருங்கள், அதையும் இங்கே பாருங்கள், தாவேக்காவுடைய ஒரு அமைச்சரும் ஆக்சுவலாக அழுகுறாருங்க. ஆக்சுவலாக அந்த மக்கள்லாம் இருந்து அழுதுட்டு இருக்காங்க, அவங்க கூட சேர்ந்து அவரும் அழுறார். இவர் யார்? இவர் ஆஸ்கர் நாயகனா இல்லை என்ன நாயகன்? இவரெலாம் வந்து நடிப்பு அரக்கன் இல்லையா? அன்பில் மகேஷ் அவர்களை பேசினவங்களை பார்த்து கேட்குறேன், அவர் நடிப்பு அரக்கன்னா இவர் என்ன நடிப்பு அரக்கன் அல்ட்ரா ப்ரோ மேக்ஸா? இப்படிலாம் பேசக்கூடாது தான், பேச வச்சுட்டாங்களே. அந்த சம்பவத்தில் அத்தனை குழந்தைங்க இறந்தப்போ நடிப்பு அரக்கன் அதை மெட்டீரியல் ஆக்கி இங்கே பாருங்கடா இப்படி பாருங்க காய்ஸ், இப்படிலாம் பண்ணுறாங்க காய்ஸ். அதை படத்துலேயே வேற வச்சாங்க காய்ஸ். இந்த ஜீவா நடித்த படம் ஒரு விளங்காத குப்பை படம், அந்த படத்தில் வச்சுருந்தாங்க இந்த சீனெல்லாம். இப்போ இதெல்லாம் எந்த படத்தில் வைப்பாங்க? இதெல்லாம் எவ்வளோ சென்சிட்டிவாக இருக்குது. இப்படிலாம் பேசுகிறதுக்கே ஒரு மாதிரி இருக்குல்ல. பேச வச்சது யார்? இதே அணில் குஞ்சுகள், வெர்ச்சுவல் வாரியர்ஸ், இதே தாவேக்கா கும்பல், ரசிக மனநிலை வெறி பிடிச்ச கும்பல், கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத வெறி பிடிச்ச மிருகங்கள். இன்றைக்கி வந்து இவனுங்கெல்லாம் கிளாஸ் எடுக்கிறானுங்க எல்லாருக்கும். கைஸ், தனி மனித ஒழுக்கம் இருக்கணும் கைஸ். வாங்கடா வாங்க, தெரியும் நீங்கள் இங்கே தான் வருவீங்கன்னு தெரியும்டா. இன்றைக்கி மட்டும் இவனுங்களுடைய பகுத்தறிவுலாம் அப்படியே வேலை செய்யுது.
அவரோட ஐம்புலன்களும் வேலை செய்யுது இன்றைக்கி தான். திடீர்னு புதுசாக முளைச்சிருச்சு எல்லாம். அறிவு அப்படியே ஒழுகி காது வழியாக வாய் வழியாலாம் வந்து கொட்டுது எல்லாருக்கும், தாவேக்கா காரணங்களுக்கு. நாங்கள் இதெல்லாம் சொல்கிறப்போ அது எப்படி, இது எப்படி, அதெல்லாம் இப்படி இருக்கக்கூடாது, இதெல்லாம் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னானுங்க. இன்றைக்கி நாங்கள் வந்தால் ஒரு பிரச்சனையும் நடக்காது, தடுத்துருவோம்னு சொல்லிக்கிட்டு இன்றைக்கி இருந்து முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. அங்கே போய் உட்காந்துருந்தா அழுகுறானுங்க, சிரிச்சுக்கிட்டு பதில் சொல்கிறாங்க. கேடுகட்ட ஆட்சி, கேவலமான ஆட்சி, கையாளாகாத ஆட்சி, கையாளாகாத முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர். சை, இதே கீர்த்தனா அமைச்சர் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுறப்போ பயங்கரமாக என்னமோ பேசியிருக்காங்க. அதையும் பாருங்க. எனக்கு இந்த பெண் அடிமை பண்ணீங்க இன்னைக்கு. அப்படி பெண் அடிமை பண்ற ஒரு ஆட்சி தேவையா? என்னைய ஒரு முறை கூட பேச விடல. அத்தனை கட்சி தொண்டர்களும் விரட்டி அனுப்பினாங்க. மக்களே, பெண்களே, உங்ககிட்ட தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், பெண் அடிமை பண்ற ஒரு அரசாங்கம் உங்களுக்கு தேவையா யோசிச்சுக்கோங்க. தோத்துருவோனே தொகுதியை விட்டு ஓடி போனவரு இன்னைக்கு தைரியமா உங்க முன்னாடி இருந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையில்லை பெண்களே. இந்த பெண்களை ஜெயிக்கணும்னா இன்னைக்கு நான் சொல்றேன், ரிசல்ட் நான் ஜெயிக்கணும். அவங்களுக்கு இந்த பெண்ணு தான் யாருன்னு காமிக்கிறோம். கோயம்புத்தூர் சம்பவம் வந்து தமிழ்நாட்டை ஒரு பரபரப்பாக்கு ஒரு பெண்ணா நீங்க அது வந்து எப்படி அந்த சார் இது இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டடா பேசுவோம் சார். பொலிட்டிக்கல் ரிலேட்டடா 6 o'clock. எப்படிப்பட்ட புரட்சியாளர்கள்ல இதுதான் விசில் புரட்சி. அப்படியே புரட்சிகரமா ஒரு பெண்ணுக்கு இப்படியெல்லாம் நடக்குது, இப்படியெல்லாம் பண்ணிட்டாங்க, இந்த ஆட்சி தேவையா அப்படின்ட்டு அது சம்மந்தமே இல்லாமல் அதிமுக காரங்க ஏதோ பிரச்சனை பண்ணாங்க இந்த பெண்மணி பிரச்சாரம் பண்ண போன இடத்துல. அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆட்சி தேவையான திமுக பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க இந்த அம்மணி. இப்போ என்னன்னா இவங்க ஆட்சியிலேயே நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு அடே இதை பற்றி பேசாதீங்க, நாங்கள் பிறகு எங்களுக்கு வேண்டாங்க, நாங்கள் அட்மினிஸ்ட்ரேஷனில் தான் நாங்கள் அப்படியே நொட்டிக்கிட்டு இருக்கோம், ஆகவே அட்மினிஸ்ட்ரேஷனை மட்டும்தான் நாங்கள் நொட்டுவோம், அதை பற்றி மட்டும் பேசுங்க காய்ஸ் அப்படின்னு பேசுகிறாங்க. இரட்டை நிலைப்பாடு, ரெட்டை நாக்கு, ரெட்டை நிலைப்பாடு, எல்லாம் ரெட்டையாக இருக்குது ரெட்டை. அடுத்ததாக அமைச்சர் விஜயலட்சுமி, இவங்கெல்லாம் யாருன்னே தெரியலைங்க. இப்போ தாங்க நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டியது புதுசாக. இது நம்ம திமுக காரங்க இல்லை அதிமுக காரங்கன்னா நம்ம டக்குன்னு வந்து சொல்லிடலாம். இவங்களெல்லாம் பார்த்து தான் படிக்க வேண்டியது இருக்குது. பார்ப்போம் 5 வருஷத்தில் எத்தனை பேரை மனப்பாடம் பண்ணுவோன்னு. எத்தனை பேர் வெளியே வந்து முகத்தை காட்டுவாங்க பேசுவாங்கன்னு தெரியல, பாதி பேர் வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சு கிடப்பாங்க. இவங்க வந்து இந்த விஜயலட்சுமி அமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சட்டம் ஒழுங்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க, ஒரு பிரச்சனையும் இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த காணொலியும் பாருங்கள். சட்டம் ஒழுங்கு நல்லா தான் இருக்கு, அது சொல்றவங்க சொல்லுவாங்க சார், உங்களுக்கு தெரியாதான்? நடக்கலைங்கிறீங்களா? உங்களுக்கு தெரியாது. நடக்கலைங்கிறீங்களா? இப்போ கோயிலில் நடந்திருக்கு இல்லையா? கடந்த ஆட்சி நடந்த போது சார் அதுக்கு அவர் தான் ஆக்ஷன் எடுப்பாருங்க. சிஎம் எவ்வளோ சீக்கிரம் ஆக்ஷன் எடுப்பாரு. கோயிலில் 10 வயது சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்டிருக்காங்க, அதை பற்றி நீங்கள் என்ன கருத்து? ஏன்னா பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும், பாதுகாப்பு அளிக்கப்படும் சொல்லி தாவேக்கா வாக்குறுதி அளித்து தான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. தளபதி ஆட்சியில் இதுமாதிரி நடக்காது, சிங்க பெண்கள் எது கொடுத்துருக்காரு, அவங்க கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பாங்க. இல்லை இப்போ நடந்திருக்கு, இப்போ கூட தொடர்ந்து சாலை மறியல் கூட டிஜிபி கூட வந்திருக்காரு, கடுமையான தண்டனைகள் அதுக்கு வழங்கப்படும். கூடிய சீக்கிரம் சிஎம் வந்து ஆக்ஷன் எடுப்பாரு. இந்த ஆட்சியில் 12 நாட்கள் தான். அதாவது இவங்களுக்கெல்லாம் கேள்வி கேட்குறதே பிடிக்கலைங்க, புரியுதுங்களா? ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அப்படியே நம்ம பேசுகிறது தான் ஸ்கிரிப்டு, நம்ம பேசுகிறது தான் டயலாகு, அப்படியே கொந்தளிச்சாங்க, நிலமோ பண்ணாங்க, பேசுனாங்க இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து கேள்விக்கு பதில் சொல்லணும். விஜய் அவர்கள் இன்ன வரைக்கும் பிரச்சனை சந்திக்கலை, ஆனால் இப்போ அமைச்சர்கள் அவங்க இவங்கெல்லாம் போய் பேட்டி எடுக்கிறப்போ அதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். கேள்வி கேட்பாங்க, அப்படியே திணறாங்க பாருங்கள். அவங்களுக்கு அது என்ன சொல்கிறதுனே தெரியல. ஐயோ கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்களே, ஓடிடலாண்டா சாமி அப்படின்னு தான் பார்க்குறாங்களே ஒழிய நின்று நிதானமாக என்ன பேசணுமோ அதை பேச மாட்டேங்கிறாங்க. வாய் கூசாமல் சட்ட ஒழுங்கு சரியாக இருக்குது, நல்லா இருக்குன்னு எப்படி சொல்ல முடியுது? கோயம்புத்தூரில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, எந்த அடிப்படையில் நீங்கள் சட்ட ஒழுங்கு நல்லா இருக்குன்றீங்க? இத்தனை நாள் ஒரே மின்வெட்டு, தினமும் 5 மணி நேரம் 6 மணி நேரம் கரண்ட் இல்லாமல் ஆகி எல்லாருக்கும் வீட்டில் வேர்த்து வடியுது, வெயில் காலம் வேறு, வெயில் சுளீர்னு அடிக்குது. அத்தனை கொலையும் கொள்ளையும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் குழந்தைங்களுக்கு எதிரான குற்றங்களும் நடந்துக்கிட்டே இருக்குது. இவ்வளோ சட்ட ஒழுங்கு நல்லா இருக்கான், எப்படி வாய் கூசாமல் எப்படி பேச முடியுது? கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாதவங்களால தான் இப்படி வாய் கூசாமல் பேச முடியுமே. இனிமே நடக்காது. எங்கள் தளபதி எல்லாம் பார்த்து எல்லாரும் இதே தான் சொல்கிறாங்க, எல்லாரும் ஒரே மாதிரியே சொல்கிறாங்க. ரொம்ப அசால்ட்டாக தளபதி பார்த்துப்பா, தளபதி நீங்கள் என்ன தான் பண்ணுவீங்க? நீங்கள் அப்போ எதுக்கு ஆட்சிக்கு வந்திருக்கீங்க? அமைச்சர்கள்லாம் உங்களுடைய பொறுப்பு என்ன? நீங்கள் எல்லாம் எதுக்கு அமைச்சர்களாக இருக்கீங்க? அப்போ போன ஆட்சியில் நீங்கள் எல்லாரும் வந்து நின்று கதகளி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தீங்கல்ல, இப்போ ஆடுங்க, அதே மாதிரி ஆடுங்க, படப்படன்னு வெடிச்சு செதறுங்க எல்லாருமே. இப்படி ஆயிடுச்சு, நாங்கள் விட மாட்டோம், அப்படி பண்ணுவோம், இப்படி பண்ணுவோம், ஓடுங்க, ஓடி செய்யுங்க. இப்போ என்ன எல்லாரும் பம்புறீங்க? அப்படி ஆயிடுச்சுங்க, இனிமேல் ஆகாதுங்க, சட்ட ஒழுங்கு சூப்பராக இருக்குங்க, இதை நாங்கள் நம்பணும்.
பெண் அமைச்சர்களுக்கே இந்த விவகாரத்தில் இவ்வளோ அசால்ட்டாக இருக்காங்க, கோபம் வரல, அவங்களுக்கு ஒரு ஒரு பொறுப்புணர்வு இல்லாமல் அப்படியே ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறாங்க, ஈஸியாக பேசுகிறாங்க, இப்படிலாம் இருக்காங்கன்னா ஆண் அமைச்சர்கள் ஆண்கள்கிட்டலாம் இப்போ போய் பேட்டி எடுத்தால் தெரியும், இழிச்சிக்கிட்டே பதில் சொல்லுவாங்க. இப்படியா இப்படி நடந்துச்சா, தளபதி மாஸ், தளபதி விஜய் சிஎம் 2026 மாஸ் பண்ணிட்டோமா, கதற விட்டோமா, நாங்கள் திமுகவை கதற விட்டோமா, ஸ்டாலின் அவர்களே நாங்கள் குளத்தூர்லேயே தோக்கடிச்சோமா, தாம் மாஸ், ஸ்கெட்சு போட தவறிட்டோம் நாங்கள் சேப்பாக்கத்தில், உதயநிதி அவர்களுக்கு நாங்கள் ஸ்கெட்சு போட தவறிட்டோம், அங்கே லைட்டாக மிஸ் ஆயிடுச்சு மாஸ், அந்த மாஸ் நாங்கள் அடுத்த தேர்தலில் மாஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் பேசுவாங்க. பெண்களுக்கே கோவம் வரலன்னா ஆண்கள் அமைச்சர்கள் எந்த லட்சணத்தில் இருப்பாங்கன்றதை யோசித்து கூட பார்க்க முடியல. இந்த லட்சணத்தில் தாவேக்காவோட அமைச்சர்கள் இருக்காங்க. இப்படிப்பட்ட லட்சணத்தில் இருக்கக்கூடிய இந்த அமைச்சர்களை பற்றியும் இவர்களுக்கு வாக்களித்த பொன்னான கரங்கள், அந்த பெருமக்கள் வாக்களித்த அந்த இவங்க இருக்காங்கல்ல, குத்துனாங்கல்ல போய் விசிலுக்கு, அந்த குத்துனவங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.